ஒரு கவிஞன் மலையை மடுவாக்குவான், கடலை சிறு துளி மழையாக்குவான், இருளை பகலாக்குவான், வெறுமையை வெளிச்சமாக்குவான். அவன் எழுதத் தொடங்கினால் இந்த அகிலமே அவன் வார்த்தைகளுக்கு வழி கொடுக்கும். பல மன போராட்டங்களை அவன் ஒரு வரி கவிதை மலர் மாலையாக்கிவிடும். இப்படி தினம் தினம் மலர் மாலைகளை இந்த கவி மாலையில் தொடுத்து கொண்டிருக்கும் கவிஞர்களுக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அவையோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லி காலத்தை கடந்து ஒவ்வொரு கவிஞரின் கவிக்குள்ளும் என் போன்ற ரசிகர்களின் மனதிற்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர், கதாசிரியர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர், வசனகர்த்தா, இலக்கியவாதி என பன்முகம் திறன் கொண்ட கண்ணதாசன் அவர்களை வணங்கி அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான கவிதைகளில் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு கவிதையை வாசிக்கிறேன். 10,000 கவிதைகள் முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு இடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுகூடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் சொல்லிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதைகளில் கம்பன் படைத்த கதையை இந்த ஒரே கவிதையில் சொல்லி இருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். இந்த ஒரு கவிதையில் வியந்து 10,000 கவிதைகளை படிக்க சென்ற பலருள் நானும் ஒருவள் என்று பெருமையுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.